ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை சேனல். இன்றைக்கி ஜோக்குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பீட்ரூட் பாஸ்தாவும் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் பண்ணி கொடுத்தேன். வீட்டில் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து க்ரீமு சீஸ் எல்லாம் போட்டு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி க்ரீமு சீஸ்லாம் போட்டு கொடுத்தா மத்தியானம் சாப்பிடும்போது இறுகிடும். அதனால் நான் கொஞ்சம் சவுத் இந்தியன் ஸ்டைலில் செஞ்சேன் இன்றைக்கி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாஸ்தாவை தண்ணி சூடு பண்ணி அதில் வேக வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு பாஸ்தா சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். பாஸ்தா வெந்துட்டுருக்க டைமில் நம்ம பீட்ரூட் பாஸ்தாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் சூடான உடனே 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு லைட்டாக வதங்கின உடனே ஒரு வெங்காயம், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் வெட்டியிருக்கேன். ஏன்னா வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குட்டீஸ் 2 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த பக்கம் பாஸ்தா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த பக்கம் தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே வெட்டி வச்சுருக்கிற பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வதக்கியிருக்கேன். பீட்ரூட், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். அதுக்குள்ளே அங்கே மேக்ரோனி பாஸ்தா வெந்துருச்சு. அதனால் அதை வந்து வடிகட்டி வச்சுட்டேன். காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக காலிஃப்ளவரும் வேக வச்சிட்ருக்கேன். வெறும் சால்ட் மட்டும் போட்டு வேக வச்சிட்ருக்கேன். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் ரோஸ்ட் வந்து கிறிஸ்பியாக இருக்காது. அரை வேக்காடு வெந்தால் போதும். இந்த பக்கம் பீட்ரூட், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதை ஆற வச்சு அரைக்கிறதுக்கு ஜாரில் எடுத்தாச்சு. அதே பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பேஸ்ட் அதில் சேர்த்துப்போம். ஏற்கனவே வதக்கி வேக வச்ச பீட்ரூட் தான், இருந்தாலும் ஆலிவ் ஆயில் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சீசனிங்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சமாக பாஸ்தா சீசனிங்கும் சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பாஸ்தாவை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாஸ்தா வந்து டைம் ஆக ஆக இறுகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து க்ரீமு சீஸ் எல்லாம் போட்டோன்னா ரொம்ப இறுகிடும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி க்ரீமுக்கு பதிலாக பால் சேர்த்துருக்கேன். நல்லா திக்காக காய்ச்ச பால் ஆடையோடு சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்குறதுனால பாஸ்தா வந்து சீக்கிரத்தில் இறுகாது. டேஸ்ட்டுமே உங்களுக்கு நிறைய ஆடை சேர்த்துருக்கனால நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி அமுல் சீஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். மோசரெல்லா, செடாஸ் இல்லைனா பார்மேசன் சீஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சீஸ் துருவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், பீட்ரூட் பாஸ்தா ரெடி. பால் சேர்க்காமல் க்ரீம் மட்டுமே சேர்த்து கூட பண்ணலாம். பட் அது வந்து உடனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி கொடுக்கும்போது கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஸியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பாஸ்தா வந்து சீக்கிரமாக இருக்காது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து காலிஃப்ளவர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயிலில் ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். அதோட 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு மசாலா கருகிடக்கூடாது, சிம்மில் வச்சு வதக்குங்க. அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு பாஸ்தாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். பாஸ்தாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாஸ்தா காரம் இல்லாமல் இருக்கும். கூட இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் காரத்தோடு வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரெண்டுத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றத அவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாட்ரேஷன் பண்ணி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.